டிடென்ஷன். எனக்கு உனக்கு ஹிஸ்டரி டியூஷன் இருந்ததுல ஏன் டிடென்ஷன் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? எனக்கு முடிஞ்சிருச்சு. என் மிஸ் வந்துட்டாங்க. அவங்க கோமா வேற இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்க மகன். மிகோ நான் உன் பாதுகாவலனை தவிர உன்னை தப்பிக்க வைக்கிற கார் இல்ல. டிடென்ஷனை இப்படி பாதியில விட்டு நீ வரக்கூடாது. உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அவங்க டோக்கியோல இருக்காங்க, மறந்துட்டீங்களா? நீங்க என்ன பாத்துக்கிறவங்களை பத்தி கவலையே இல்ல. அவங்களுக்கு என்ன பார்த்தா பயம். மிகோ இங்க பாரு, நீ உன் ஹை ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்க தவறிட்டனா அதுக்கப்புறம் அம்மா அது என்ன வார்த்தை அது? காலேஜ். நீங்களும் எங்க அப்பா அம்மா மாதிரி பேசுறீங்க. காலேஜ்ங்கிறது ஜாப்பனீஸ் வார்த்தையா? நீங்க பேசுற பாஷை தான் வேற, ஆனா விஷயம் ஒண்ணுதான். ஏன்னா உனக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், ஜெயிலுக்கு இல்ல. இப்ப என்னவா பண்ண? இங்க பர்மிகோ, நான் போர் வீரன் ஆறதுக்கு முன்னாடி கூலி தொழிலாளியா இருந்தேன். கட்டட பணியில இருந்தேன். என்னால கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். அதுதான் என்னுடைய வேலை. உடைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஏன் என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற? நீ ராட்சட் மாதிரி ஒரு மருத்துவர் ஆகலாம்ல. ஒரு புது எனர்ஜான் சிக்னல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு கிரீஸ். அது புராதனமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரு. புராதனமான கிரீஸா? அப்படின்னா ஃபீல்ட் ட்ரிப். இதுதான் சரியான நேரம். நாக் அவுட். பொறுமையா உட்காந்துக்கிட்டு நேரத்தை வீணாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணிட்டு வரேன் ஸ்டாஸ்பிரே. இன்னும் என் உடம்புல இருந்து அந்த கலப்பு கூட போகல. ஆமால, நீ ரொம்பவே பலகீனமானவனாச்சே. என்ன சொன்ன? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. டிசெப்டிகானான நீ பறக்கும் சக்தி இருந்தும் தரையில போற வண்டி ஆகணும்னு ஏன் தீர்மானிச்ச? அதுல அவ்வளவு வேகம் இருக்காது. நான் எப்படி இருக்கணும், எனக்கு அந்த உருவமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, லார்ட் மெகட்ரானுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது போல் இருக்கு. ஒரு விதத்துல நீ சொல்றது உண்மைதான். வாவ். நான் எனர்ஜான தேடி வந்திருக்கேன். நீ உன் ஹிஸ்டரி கிளாஸுக்காக ரிசர்ச் பண்ண வந்திருக்க. ஏமாத்தி கூட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் சரியா இல்ல. சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஒரு எக்ஸ்கவேஷன் சைட். எப்படி தெரியும்? கட்டட தொழில இருந்தேன்னு சொன்னேன்ல. என் ஸ்கேனர் படி மனுஷங்க இங்க இருக்கிற எனர்ஜான கண்டுபிடிப்பாங்க. ஆனா அது என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அது சைபர்ட்ரோனியம். வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்மளோட தலைவரான லார்ட் மெகட்ரான் கொஞ்ச நாளா இப்படித்தான் இருக்காரு. வீரர்களுக்கு நடுவுல யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அவரோட உயிரை காப்பாத்துற பொறுப்பை ஒரு திறமையானவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு தீர்மானிச்சோம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கேன் ஸ்டாஸ்பிரே. ஆனா நான் உடைக்கிறது தான் ரொம்ப நல்லா செய்வேன். அது ஒட்டுறதுல இல்ல. என்னோட அசிஸ்டன்ட் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 பேரையும் தானே வர சொன்ன. அவன் எங்க போனான்? உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கப்ப எங்களுக்கு ஒரு புது எனர்ஜான் சிக்னல் கிடைச்சது. அது என்னன்னு பார்த்துட்டு பிரேக் டவுன் சீக்கிரமாவே இங்க வந்துருவான். கிரீக்ல வாழ்ந்த ஆதி மனிதர்கள் எதுக்கு எனர்ஜான் ஹார்வெஸ்டரை வரைஞ்சிருக்காங்க? அந்த மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நீங்க பெரிய புத்திசாலிதான். ஆனா அவன் உண்மையிலேயே ஒரு பெரிய முட்டாள். பிரேக் டவுன். மிஸ் பண்ணிட்டியோ? ஆமா, உன்னை அடிக்காம ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. நீ ஒரு செல்ல பிராணியை வேற வளர்க்கறியா?
அது தூக்கி போடுறத பிடிக்குமா? இந்த புடி மீகோ, ஜாகிரதா. அச்சச்சோ, அந்த ஓவியம் அவ்வளவு முக்கியமானது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னல, உடைக்கிறத நல்லா செய்வேன்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பக்கெட். ஓவியத்தை நான் இதுல படம் பிடிச்சிட்டேன். அது உண்மையிலேயே எனர்ஜான் ஹார்வெஸ்டர் தான். எங்க முன்னோர்கள் உருவாக்குன ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இதை பயன்படுத்தி எங்கிருந்து வேணும்னாலும் எனர்ஜானை எடுக்க முடியும். கிரேக்க கடவுளுக்கு ஆட்டோபட்ஸ் பத்தி தெரியுமா? தெரியாது. எங்க முன்னோர்கள் சில ரகசியங்களை மறைச்சு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது பூமியில ஏதோ ஒரு இடத்துல எனர்ஜான் ஹார்வெஸ்டர் இருக்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. ஆப்டிமஸ், ஹார்வெஸ்டரால எனர்ஜான எங்க இருந்து வேணாலும் எடுக்க முடியும்னா உங்க உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதும் எனர்ஜான் தானே? டிசெப்டிகான்ஸ்க்கு இது கிடைச்சதுன்னா ஆட்டோபாட்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அந்த ஹார்வெஸ்டர் மாறிடும். பாத்தீங்களா பக்கெட், ஓவியத்தை வச்சு நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. மீகோ சரியா தான் சொல்றா. ஓவியம் இல்லாம கான்ஸால அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்டர்நெட்டை வச்சுதான். கிரேக்க கடவுளை பத்தியும் தங்க உருண்டையும் பத்தியும் நெட்ல போட்டா இதுதான் வருது. இது மியூசியம்ல இருக்கு. ஆமா, இது உண்மையானதா? ஏஜென்ட் ஃபவுலரை உடனே கான்டாக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் ஏஜென்ட் வில்லியம் பவுலரோட வாய்ஸ் மெயில் இது. நான் இப்ப ரொம்ப முக்கியமான பயிற்சியில ஈடுபட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தான் என்னால உங்ககிட்ட பேச இந்த முடியும். எந்திரங்களோட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏஜென்ட் ஃபவுலரோட உதவி நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால அந்த ஹார்வெஸ்டரை நாம தான் போய் கைப்பற்றி ஆகணும். கைப்பற்றணுமா? அப்படின்னா மியூசியம்ல இருந்து திருடணுங்கிறீங்களா? அப்படி செய்யறது சட்டவிரோதம். மனிதர்களோட சட்டத்தை மீறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா டிசெப்டிகான்ஸ்க்கு ஹார்வெஸ்டர் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நிச்சயமா மனிதர்களோட சட்டத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. இதை திருடிடுவாங்க. நாம மறைமுகமா அதை அங்க இருந்து எடுத்தாகணும். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஆப்டிமஸ். ஆனா ஜெயண்ட் ராபர்ட்டான உங்களால அதை எப்படி எடுக்க முடியும்? மியூசியம் பொதுவான இடம், பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க, செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கும். பிரச்சனையே இல்ல. நாம ரொம்ப சின்னவங்களா இருக்கிறதுனால யாருக்குமே தெரியாம உள்ள நுழைஞ்சிடலாம். மீகோ, உன் திட்டம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. ஆனா இதை தவிர இப்ப நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல பல்கேட். நாம பேசிக்கிட்டே இருந்தோம்னா டிசெப்டிகான்ஸ்க்கு திட்டம் போடுறதுக்கு நாமளே நேரம் கொடுத்த மாதிரி ஆயிடும். கண்டிப்பா அதுதான் எனக்கு தெரியும். அப்படின்னா மெகட்ரான குணப்படுத்துற இந்த வேலையை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா இது அறுவடைக்கான நேரம். ஆட்டோபாட்ஸ் எங்க இருக்கீங்கிற தகவலை கொடுங்க. வெஸ்ட் வார்ட் ஹோ. தெற்கு பகுதி பாதுகாப்பா இருக்கு. எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. ஜாக், மிகோ, ரஃபேல், இங்க இருந்து என்னால உங்களை தெளிவா பார்க்க முடியும். ஹார்வெஸ்டரை நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா ராச்செட் கிட்ட சொல்லி மறுபடியும் நான் உங்களை பேஸுக்கு வர வச்சிடுவேன். நீங்க நேரடியா அந்த ஹார்வெஸ்டர் இருக்கிற பகுதிக்கு போறதுனால உங்களுக்கு அலாம பத்தின கவலை எதுவுமே தேவையில்லை. ஆனா பாதுகாப்பு வீரர்கள் கண்ணில் படாம மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது இருக்கா?
பிரமாதமா இருக்கே. 24 கேஜா? நீ அப்படியே என் நண்பன் மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப பெரியவங்க தெரியற. டிசெப்டிகன்ஸ் வந்துட்டாங்க. ஆப்டிமஸ் மாட்டிக்கிட்டாரு. என்னது? வாங்க, நாம இந்த இடத்தை விட்டு உடனே போயாகணும். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் என் கூட வரீங்களா மேடம்? நிலைமை சரியில்லை. ஆர்சி, இது சவுண்ட் வேவ். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? மீக்கு செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டா. என்ன? நான் போய் அவளை காப்பாத்துறேன். பல்கேட், மீகோ இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அவ ஆபத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கா. இங்க பாருமா, தேவையில்லாம போய் சொல்லி மாட்டிக்காத. இப்போ உன்னை விசாரிக்க அத்தாரிட்டிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு என்கிட்ட நீ சொல்லிட்டா உன்னை என்னால காப்பாத்த முடியும். ஹிஸ்டரி ரிப்போர்ட்டுக்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியல. வழி தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன். அதான் நடந்துச்சு. நீ எதை பத்தி ரிப்போர்ட் எழுதிட்டு இருந்தன்னு சொல்றியா? அத பத்தி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் ஸ்கிரீன் கூடிய சீக்கிரமே அந்த ஹார்வெஸ்டரை பயன்படுத்தி பூமியில இருக்கிற எனர்ஜான் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்க தீர்மானிச்சிருப்பான். முக்கியமா தோண்டி எடுக்க முடியாத எனர்ஜான்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுக்க தீர்மானிச்சிருப்பான். அதனால ரொம்ப ஜாகிரதையா அவங்ககிட்ட நெருங்குங்க. அந்த ஹார்வெஸ்டரை நமக்கு எதிராக பயன்படுத்த ஸ்டார் ஸ்கிரீன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான். பல்கேட், நீ இங்க இருந்து பேஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் நல்லது. மீகோவை மியூசியம்ல இருந்து காப்பாத்தவா? ராச்செட்க்கு நீ உதவி பண்ணணும். நீ மீகோவோட பாதுகாவலனா இருக்கலாம், ஆனா அவளுக்கு இப்ப தேவை மனிதர்கள் உதவி. அவளுக்கு உதவி செய்ய ஏஜென்ட் பவுலர் தான் சரியான ஆளு. ஸ்பெஷல் ஏஜென்ட் வில்லியம் பவுலரோட வாய்ஸ் மெயில் இது. நான் இப்ப ரொம்ப முக்கியமான பயிற்சியில ஈடுபட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தான் என்னால உங்ககிட்ட பேச முடியும். அவர் இன்னும் போன் எடுக்கல. அந்த பவுலர் குடும்பத்தோட எங்கேயோ ஊர் சுத்தி பார்க்க போயிட்டான் போல இருக்கு. பல்க்ஹெட், இது எனக்கு தேவைப்படுற கருவி. அந்த ஹார்வெஸ்டரை மறுபடியும் நாம மியூசியம்ல கொண்டு போய் வச்சுட்டா மீகோவை காப்பாத்திடலாம். ஏன் டிசெப்டிகான்ஸ் மறுபடியும் வந்து அதை திருடுறதுக்கா?
ஒரு சரியான முட்டாளா இருக்கேனே. சரி, மீக்கோவை நம்ம எப்படி காப்பாத்த போறோம்? போலியான இந்த ஹார்வெஸ்டரை கொண்டு போய் மியூசியம்ல வைக்கிறது மூலமா. ஆனா இந்த பல்க் மட்டும் என்னோட பிரேம் பில்டரை சேதப்படுத்தாம இருந்திருந்தான்னா இதை நான் இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே செஞ்சு முடிச்சிருப்பேன். ஏற்கனவே அத்துமீறி நுழைஞ்சு திருடிட்டோம். ஃபோர்ஜரி பண்றதுல தப்பு இல்ல. நான் மீக்கோ அங்க கூட்டிட்டு போயிருக்கவே கூடாது. கிரீக்குக்கு நாங்க போனப்போ அங்க ஹார்வெஸ்டருடைய ஓவியம் மட்டும் இருக்கல. நீ என்ன சொல்ல வர? ஸ்டார் ஸ்கிரீம் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என்னதான் அவங்கிட்ட கருவி கிடைச்சாலும் அவன் சுலபமான பாதையை தான் தேர்ந்தெடுப்பான். மலைகளை எதுக்காக நாம நகர்த்தணும்? நாம சேகரிக்கிறதுக்கு ஏராளமான எனர்ஜான் தான் இந்த பகுதியில நமக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய உதவி செஞ்ச ஆட்டோபாட்ஸ் முன்னோர்களுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். ஆக்சுவலா கமாண்டர் ஸ்டார் ஸ்கிரீம், உங்களுக்கு அதை அன்பளிப்பா கொடுத்தது நானும் பிரேக் டவுனும் தான். எல்லா எனர்ஜானும் இப்போ இந்த சின்ன உருண்டைக்குள்ள அடங்கி இருக்கு. ஆட்டோபாட்களோட முன்னோர்கள் உண்மையிலேயே ரொம்ப திறமையா தான் செயல்பட்டு இருக்காங்க லார்ட் ஸ்டார் ஸ்கிரீம். மறுபடியும் அடிவாங்க வந்துட்டியா? நீ உருவத்துல பெரியவன், அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ற? எனக்கு பிடிச்சத நான் செய்ய போறேன். அடிச்சு நொறுக்க போறேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கு நாம இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். சண்டை போடலாமா? போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க டிஎஸ் எக்ஸ் மேக்கினாவோட கொள்கைகளை கடைபிடிச்சாங்க. கருவிகளுடைய கடவுள் பாத்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல திடீர்னு யாரோ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களா? உன் கதை முடிஞ்சுதா? கண்டிப்பா போலீஸ் வந்து உன்னோட ஹிஸ்டரி ரிப்போர்ட்ட கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸ்பெஷல் ஏஜென்ட் வில்லியம் ஃபவுலர் திருடப்பட்ட பொருளை கண்டுபிடிச்சு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. இந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். உன் செல்போன் நீ தவற விட்டுட்ட. எனக்கு தரையில கிடைச்சது உன்னோட ஹிஸ்டரி ரிப்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே.
தாராளமா போலாம். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இதுக்கு மேல என்ன கதை சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். இவ்வளவு திறமை எனக்குள்ள இருக்குன்னு எனக்கே தெரியாது. நீ நினைச்சதை விட புத்திசாலின்னு இப்போவாவது புரியுதா? நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவேன். நானும் அப்படிதான். ஹிஸ்டரி ரிப்போர்ட் முடிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆதிவாசிகள் எப்படி ஆதி மனிதர்கள் கூட தொடர்பு வச்சிருந்தாங்கன்னு எழுத போறேன். அது காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுக்கற அளவுக்கு தகுதியானதா இருக்கும்னு எனக்கு தோணல.